நம்ம தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துலேயும் சரி, எல்லா மாநிலத்தை விட நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்குது. தலை நிமிர்ந்து இருக்குது. எல்லா விஷயத்துலையும், தொழில் விஷயத்தில் இருந்தாலும் சரி, சுய வருமானத்தில் இருந்தாலும் சரி, அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, தொழில்துறை, இப்படி அனைத்து துறையிலையும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை விட தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. எல்லாத்தையும் அடித்து வீழ்த்திட்டு மேலே வந்துட்டு தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன, இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன். இந்த கிராமங்கள் வரைக்கும் அடிப்படை அரசு கட்டமைப்பு ரொம்ப வலுவாக இருக்குது. கிராம பஞ்சாயத்துலேருந்து அது ஏன்யா சுடுகாட்டுக்கு போகிற ரோடு கூட நம்ம ஊரில் இன்டர்லாக்கு கல் போட்டு தான் வச்சுருக்கான். என்ன, அப்படி தானே சொல்லணும். எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி. தமிழகம் நம்பர் 1 இந்தியாவில் இருக்குது. என்ன, ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்தை விட நம்பர் 1 டாஸ்மாக் வருமானத்துலேயும் நம்பர் 1ஆக இருக்குது. அதுலேயும் தலை நிமிர்ந்து நிற்கி. வளர்ச்சி தானே, எல்லாமே வளர்ச்சி. அதை மக்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க. அரசியல்வாதியும் ஒத்துக்கிடணும். எதிர்கட்சியெல்லாம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். என்ன, டாஸ்மாகில் மட்டும் 50,000 கோடி ஆண்டுக்கு வருமானமா. வேறு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இந்த வளர்ச்சி எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஆட்சியாளர்களால் தானே வந்துச்சு. அது சாதனல்ல. தொழிலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், தனிநபர் வருமானத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், அடிப்படை கட்டமைப்புலேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், தொழில்துறையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், வெளிநாட்டு ஏற்றுமதியிலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்லையா நம்ம? அப்படி அலைஞ்சிருந்தாலும் டாஸ்மாக்லேயும் நம்ம தானே உயர்த்தி, நம்மளை அடிச்சுக்கிட முடியாது இந்தியாவில் எந்த மாநிலமோ. ஆமாம். அப்புறம் எல்லா பயிலும் 12 மணி ஆனால் டாஸ்மாகில் போய் 50,000 கோடிக்கு ஆண்டுக்கு குடித்தோம்னா அப்புறம் எப்படி வளர்ச்சின்னு சொல்லுதையே கிளவா அப்படின்ட்டு என்னை பார்த்து நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு தான் நம்ம ஆள் வச்சுருக்கோம்லாப்பா. பெயிண்டர் வேலைக்கா வடக்கன்ஸ், கார்பெண்டர் வேலைக்கா வடக்கன்ஸ், எலக்ட்ரிக் வேலைக்கு பிளம்பர் வேலைக்கா வடக்கன்ஸ், நம்ம வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டுவோம்ல, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அதுக்கா வடக்கன்ஸ், சாப்பிட ஹோட்டலுக்கு போகணுமா சப்ளையர் வடக்கன்ஸ், மாஸ்டர் வடக்கன்ஸ். கல்லால் மட்டும் நம்ம ஆள் இருக்கான். அப்போ ஊருக்குள்ளே உள்ள மித்தவங்களாம் 12 மணி ஆகிட்டுனா டியூட்டிக்கு போகணும்லாப்பா. என்ன, எல்லாத்துக்கும் நம்ம வடக்கனை வச்சுருக்கோம். ஒரே ஒரு விஷயம், அதுதான் ரொம்ப நெருடலாக இருக்குது. நம்ம பையில பூரா குடிச்சு வேலை செய்யும் திறனை இழந்துட்டான். ஏன்னா வடக்கன்கள் யாராவது வேலை நிறுத்தம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செத்தோம். இப்போ அன்றைக்கி என் வீட்டுக்கு பிளம்பிங் வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், வரல. ஒரு ஹிந்திக்கார பையன்கிட்ட சொன்னேன், உடனே 10 நிமிஷத்தில் மாட்டி கொடுத்துட்டு போயிட்டான் பிளம்பிங். அதை திருக்கணும் இதை வாங்கிட்டு வாங்கினா வாங்கி கொண்டு கொடுத்தேன். 1/2 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். 500 ரூபாயை தூக்கி கையில் கொடுத்துட்டேன். சொன்ன உடனே வேலையை செஞ்சாமலாப்பா. 1/2 மணி நேரம் வேலையோ 1 மணி நேரம் வேலையோ ஒரு நாள் வேலையோ என்ன, பாத்ரூமில் பிற கழுவாமலாம் கிடக்கணும். அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்களா. இப்படி கிராமமாக இப்போ எங்கள் கல்லிடைக்குறிச்சியில் இது ஒரு பேரூராட்சி. இங்கேயே பல 1000 தொழிலாளர்கள் இருக்காங்க. செங்கமல்ல வேலை செய்தான், வயக்காடு, நடுவை, களபரி எல்லாத்துக்கும் அவங்க தான். நம்ம ஆளுக்கு எந்த வேலையுமே இல்லை. 12 மணி ஆனால் நேராக போய் சரக்கு அடிக்கணும். என்ன, வீட்டில் அதெல்லாம் பொண்டாட்டியே வயக்காடு வேலையை மேப்பார்வையாக அண்ணன் தம்பி பார்ப்பான். இவன் போகணும், நல்ல சரக்கு அடிக்கணும். அதனால் ஒரு பைக் ஒன்று வாங்கி வச்சு எவங்கிட்ட தான் எங்கேருந்து தான் துட்டு வருதோ வியாதியில் போவானோ. ஒரு பைக் வச்சுருக்கான், 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கானே, 2 லட்ச ரூபாங்கான். ஃபோனு வச்சுருக்கான், 60,000 70,000 ஃபோனு வச்சுட்டு அதெல்லாம் நல்லா சரக்கு அடிக்க வேண்டியது, பீர் அடிக்க வேண்டியது, சரக்கு அடிக்க வேண்டியது, பீரையும் சரக்கையும் மாற்றி அடிக்க வேண்டியது. கடைசியில் வேலை பறி போயிட்டு, வருமானம் பறி போயிட்டு. ஒன்று மட்டும் இருக்குது, அது கேள்விக்குறியிலே இருக்குது. ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்ட தகுதி அதுதான் கேள்விக்குறி. மற்ற தொழில் வளர்ச்சியில் தமிழகம் உயர்ந்து இருக்கு, தலை நிமிர்ந்து இருக்கு. ஆனால் தமிழர்கள் பூரா தலை குனிஞ்சு இருக்கான். தமிழர்களை தலகுனிய வச்சாச்சு, தமிழகத்தை உயர்த்தியாச்சு, தமிழர்களை தலகுனிய வச்சாச்சு.
அவன் இயற்கையாக குழந்தை பெற்றக்கூடக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு உடலில் திராணி தெம்பு இல்லை, இருக்காது. இவனும் இப்படி குடிச்சிக்கிட்டு அலைஞ்சாம்னா அதுக்கும் வடக்கன்ஸு சப்போர்ட்டு தேவைப்படுமோ அப்படிங்கிற சந்தேகம் வயசான காலத்தில் எனக்கு வருது. இப்போ நான் என்ன கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றுக்கிடவா போகிறேன்? இளைஞர்களே சிந்தியுங்கள், அதுதான் எனக்கு. ஆட்சியாளர்களை பற்றி குறை சொல்லதுக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன, நம்ம வாழ்க்கையை நாம தான், மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஒரு வரைமுறைப்படுத்தி நாம தான் ஒழுங்குபடுத்தி நடந்துக்கிடணும். என்ன, மக்கள் கையில் தான் இருக்குது. ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது சரிப்படாது. குறை சொல்கிற விஷயத்துக்கு குறை சொல்ல வேண்டியதான். எதுக்கு எடுத்தாலும் ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியாது, அவங்க வருமானத்தை பெருக்கிறாங்க. என்ன, நீ கட்டாயம் குடிக்க வரணும்னா நம்மளை கூப்பிடுதாங்க. 12 மணிக்கு கொடையை திறந்து வச்சுருக்காங்க. ஏன் நீ 4 மணிக்கு மேலே, 5 மணிக்கு மேலே, 6 மணிக்கு மேலே வேலையை செஞ்சுட்டு குடிக்க போயேன்? 12 மணிக்கு கடை திறக்கான். 11:50 12:50 1 மணி நேரம் பூரா 25 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள பையங்க கீவில் நிற்கான், வரிசையில் இடிச்சுக்கிட்டு நெரிச்சிக்கிட்டு நிற்கான். இந்த பக்கம் வயசானாலும் நம்மளை மாதிரி வயசானாலும் பூரா அப்படியே கூடி கூடி மரத்து மூட்டில் உட்காந்துருக்கான். என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கீ அப்படின்னு கேட்டால், அந்த பயல்கள்கிட்ட போட்டு மல்லு கட்டிக்கிட்டு எவனிக்கான். சின்ன பயில பூரா வாங்கிட்டு போட்டோம், இடித்து தள்ளுதானுவோம், கூட்டத்தில் நெரிசலில் நிற்க முடியல அப்படின்னு இயலாமையில் உட்காந்துருக்கான். அதில் கொஞ்சம் நல்ல பயலாக தேர்ந்தெடுத்து இவன் கொஞ்சம் தொட்டை கொடுத்து, தம்பி வாங்கிதாப்பா அப்படின்னு அப்படி வேறு வேலை நடக்கு. அந்த காலத்தில் நம்ம சினிமா தேட்டருக்கு போவோம், லைனில் நிற்கும், முன்னாடி நம்ம தெரிஞ்சவன் நிற்பான், எனக்கு ஒரு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சைடில் நிற்போம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன, அரசு ஒன்றும் வாங்கன்னு நம்மளை கூப்பிடலை, கடையை திறந்து வச்சுருக்கான். எல்லா மாநிலத்திலையும் கடை இருக்குது. எல்லோரும் இப்படியா குடிச்சிக்கிட்டு இருக்கான்? எல்லா மாநிலத்திலையும் கடை இருக்குது. அவன் வேலையை செஞ்சு வேலையை முடிச்சுட்டு வருமானத்தோடு போய் குடிச்சிட்டு மீதியை வீட்டுக்குள்ளே கொண்டு கொடுக்கான். இங்கே குடிச்சிட்டு தான் மீதியை கொண்டு வீட்டில் கொடுக்கான். இங்கே குடிக்கிறது மட்டும்தான் பிரதான வேலை, வேலையெல்லாம் 2வது பட்சம். மற்ற மாநிலங்கள்லாம் வேலை தான் முதல் பட்சம், குடிக்கிறது 2ஆம் பட்சம். நம்ம எதுனாலுமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிலாம் போகிறான் தமிழன். ஆக தொழில் வளர்ச்சியில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. சுய ஒழுக்கத்திலும் சுய உழைப்பிலும் தமிழர்கள் தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய வேதனை. எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லலை.